Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருமாக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்காம பச்சை மிளகாய் ஃப்ளேவர்ல பண்ண போறோம். ரொம்பவே டிஃபரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல ஒரு வாசனை வருது. அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அதோட கலரும் லேசாக மாறி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிடும் இல்லையா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக கொஞ்சமாக நறுக்குன புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 இலை சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும், அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கி ஓரங்களில் எண்ணெய் கசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். நான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு குட்டி உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 1/4 கப் பட்டாணி, பச்சை பட்டாணி. இது ஃப்ரோசன் பட்டாணி தான். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா அது முன்னாடியே வேக வச்சு சேர்த்துக்கணும், ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மசாலாலேயே நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மூடி வச்சு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பாதி வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இது வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய், முந்திரியெல்லாம் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தேங்காய், ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுக்கு தேங்காய், முந்திரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போது காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கே வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய், முந்திரி பேஸ்ட், அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஸ்மூத்தாக நல்ல க்ரீமியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.